அடுத்து அதிலே போனீங்க அப்படின்னா இந்த ஏபிஎல்இ லாஸ்ட்டில் எடுத்துருங்க, முன்னாடி எடுத்துருங்க. கான்சியன்ஸுக்கு அந்த வார்த்தையை எடுத்துங்க. கான் கூட எடுத்துருங்க, சிஓஎன் கான் கூட எடுத்துங்க. அந்த சியன்ஸ் அதை மட்டும் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி OMNI ஆம்னி. ஆம்னினா எவ்ரிதிங், ஆல், இன்ஃபினிட் எப்படின்னா வச்சுக்கலாம். ஆம்னிசியன்ட், ஆம்னிசியன்ஸ் 2 வார்த்தை. ஆம்னிசியன்ஸ் அப்படின்னா நவுன், ஆம்னிசியன்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ஆம்னிசியன்ஸ், ஆம்னிசியன்ட் இந்த 2 வார்த்தைகள் இதிலேருந்து உருவாகுது. உங்களுக்கு தெரியும், ஆம்னினா எவ்ரிதிங், சியன்ஸ் அப்படின்னா நாலேஜ். ஸோ ஆம்னிசியன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய, நாலேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆம்னிசியன்ட் அப்படின்னா எல்லாத்த பற்றியும் நாலேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். ஹீ இஸ் ஆம்னிசியன்ட். ஐ எம் ஆம்னிசியன்ட் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும். மை நாலேஜ் இஸ் இன்ஃபினிட், அளவிட முடியாத அறிவு உள்ள நபர் அப்படிங்கிற பொருள். ஆம்னிசியன்ட் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஆம்னிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட் பொருள் தரக்கூடிய வார்த்தையை போட்டு போவோம். NE, NEனா நெகட்டிவோட ஃபஸ்ட் 2 லெட்டர் அப்படின்னா ஆப்போசிட். நிசியன்ட், NESCIENT, நிசியன்ஸ், NESCIENCE. ஸோ இந்த 2ம் என்ன பொருள் கூட நெகட்டிவ், அறிவு, இக்னோரண்ட் அறிவில்லாத அப்படிங்கிற பொருள் தரும். ஆம்னிசியன்ஸ் அப்படின்னா இன்ஃபினிட் நாலேஜ், நிசியன்ட் அப்படின்னா நாலேஜே இல்லாத அப்படிங்கிறது. இந்த ஆம்னி, நீ இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு சியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ப்ரீ அப்படிங்கிற PRE அப்படிங்கிற வார்த்தையை ப்ரிஃபிக்ஸை போட்டோம் அப்படின்னா, ப்ரீனா முன்னாடின்ற அர்த்தம், அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறது. ப்ரெசையன்ட் ஆர் ப்ரெசையன்ஸ், PRESCIENCE, ப்ரெசையன்ஸ், PRESCIENT, ப்ரெசையன்ட் அப்படின்னா என்ன? சியன்ஸ்னால் தெரியும், நாலேஜ். ப்ரீ அப்படின்னா அட்வான்ஸ், முன்னால். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க, பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அட்வான்ஸாகவே தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உள்ள நபர் பேர் ப்ரெசியன்ட் ஆர் ப்ரெசியன்ஸ். ஸோ இந்த சியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம எத்தனை வார்த்தை பார்த்துருக்கோம் பாருங்க. சயின்ஸ் பார்த்தோம், சிஸ்டமடைஸ்ட் நாலேஜ், எகென்ஸ்ட், பிலீஃப், ஃபெய்த், ஒப்பீனியன், இன்ட்யூஷன், இது மாதிரியான இது. 2வது கான்சியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம், அதோடைய தொடர்ச்சியான கான்சியன்ட் பார்க்கலாம். அடுத்து கான்சியனபிள், எபிலிட்டி டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் குட் ஆர் பேட். தென் அன்கான்சியனபிள், அந்த எபிலிட்டி இல்லாதவங்க. அப்புறம் ஆம்னிசைன்ஸ். அப்புறம் நிசியன்ஸ். அப்புறம் ப்ரெசியன்ட். இத்தனை வார்த்தைகள் ஒரு சாதாரண ஒரு சியன்ஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து ஆங்கில வார்த்தைகள், இத்தனை வார்த்தைகள், ஆல்மோஸ்ட் 10+ வார்த்தைகள் இது மாதிரி உருவாகி இருக்குது. ஸோ எப்படி நம்ம வேர்ச்சொற்கள் வச்சு பல வார்த்தைகளை நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. போன எபிசோடில் வெல்கம் பற்றி பேசணும், இந்த எபிசோடில் சயின்ஸ் நாலேஜ் பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்த எபிசோடில் இன்னும் இது மாதிரியான டாப்பிக்கில் நிறைய பேசலாம் நம்ம. தேங்க்யூ.